Taste the Daily. குமார் சார், இவ்வளவு செலிப்ரேஷன்ஸ், பொங்கல் எல்லாரும் கிராமங்கள்ல நகரங்கள்ல வேறுபாடு இல்லாம தமிழர் திருநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல மட்டும் போலீஸ் விரட்டி மக்களை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களாமே, என்ன இதெல்லாம்? எப்படி போலீஸும் பொங்கல் கொண்டாடுறாங்க? இல்ல சார், பொங்கல்னா அரிசியை போட்டு புத்தாடை அணிஞ்சு புது பானையில பொங்கல் வைக்கலாம், மக்களையே பொங்க வைக்கலாமா சார்? இவங்க பொங்கி வர மக்களை இவங்க வந்து விரட்டுறாங்க. அதாவது பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள், அது மாதிரி ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்க இந்த நாட்டில் போலீஸ் வந்து தறிகட்டு அலையுது. எந்தவித தார்மீக பொறுப்பும் இல்லாம ரவுடிகளை போல போலீஸ் காவல்துறையை பத்தி பேசுறீங்க. நான் காவல்துறை என்பது காவல்துறையா இருக்கிற வரைக்கும் தான், காவலா இருக்கிற வரைக்கும் தான். அவங்களே கொள்ளடிக்க இறங்கினாங்கன்னா அவங்கள காவலர்னு நம்புவீங்களா? அவங்க நான் சொல்றேன், அங்கே அந்த காவலர்கள் அத்துமீறி சட்டம் மீறி இந்த நாட்டினுடைய பொது அமைதியை கெடுத்திருக்கிறாங்க. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிச்சா அதை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கறது சார் அவங்களுடைய. கவர்னர் எடுத்து திமுக ரோடா பண்ணாங்களா? அப்ப எந்த சட்டத்துல இவங்க கைது பண்ணாங்க? இன்னைக்கு அவங்க ஒரு என்ன கேட்டாங்க? பொன்முடியை வந்து 18 கிராம மக்கள் சேர்ந்து பொன்முடி ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், அந்த சுற்றுவட்டார மாவட்டங்கள் பாதிப்பு இருக்குது. இந்த கையாளாகாத அரசு ராத்திரியோட ராத்திரியாக சாத்தனூர் அணையை திறந்து அந்த தண்ணி வந்து ஊரையே அடிச்சுக்கிட்டு போச்சு. முன்னறிவிப்பு இல்லாமல் ராத்திரியில் திட்டுத்தனமாக திறந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், எங்களுக்கு வாழ்க்கையை கொடுங்க, எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்லையான்னு சொன்னா ஒரு பொன்முடி போனாரு. பொன்முடி போய் காரை விட்டு இறங்காம அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கூட தராம இவர் கேட்க போராட்டம் பண்ணதை ஏன் போராட்டம் போறாங்கல்ல? நான் அதுதாங்க சொல்றேன். அந்த மக்கள் ஒரு மாதத்துக்கு முன்ன அவங்க துயரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்க அன்னைக்கு ஓட்டு கேட்க ரோடா வந்தீங்களே, இன்னைக்கு இறங்கி உங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லல. நீங்க வந்தீங்க, ஒரு ரொட்டியாவது கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க சொல்ற பதில் வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லை. அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு அவங்க வந்து மலத்தை அடிச்சாங்களோ இல்லை சாணி அடிச்சாங்களோ இல்லை சேர் அடிச்சாங்களோ இல்ல எனக்கு தெரியாதுங்க. அரசியல்வாதி எனக்கு தெரியாது. அவங்க என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால ஏதோ ஒன்று அடிச்சாங்க, அது கரையா இருந்தது. அது ஊடகங்கள்லாம் நான் பார்த்தேன். அது என்ன கரைன்றது ஆய்வுக்கு பிறகுதான் தெரியும். அதனால எதையும் அடிச்சாங்க. அடிச்சதை நீங்க வழக்கு போட்டீங்க. 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், அந்த வழக்கில் குற்றவாளிகளாக தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தலைமறைவாக இருக்காங்களோ இல்லை பதுங்கிட்டு இருக்காங்களோ இல்லை ஒரு சிலர் திமுகவில் இருக்காங்களோ அவங்கள பதுக்கி வச்சிருக்காங்களோ அது எனக்கு தெரியாது. இது வேறையா? ஆமா, திமுகவில் பொன்முடிக்கு எதிராக ஏவாவேலு இருக்காருல்ல, ஏவாவேலு ஆட்சி சேர்ந்த கோட்டையில் இப்போ பொன்முடி இறங்கிட்டாரு. ஏவாவேலு ஆதரவாளர் உதயசூரியனும் வசந்த கார்த்திகேயனும் அவங்க மாவட்ட செயலாளர்கள். அதனால அவங்க உள்கட்சி பிரச்சனை இருக்கு. இந்த நிலையில அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு அவங்க வீடுகளில் தூங்க முடியல. ஒரு நல்ல நாள், பொங்கல் நாளில் போகி கொளுத்த முடியல. போலீஸ் வந்து தொல்லை கொடுக்குது. அவங்க 2 பேர் குற்றவாளின்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க, அவங்கள தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள போய் பிடிக்காம இருக்கிறவங்களெல்லாம் வந்து தொல்லை கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்க சாலை மறியல் பண்ணி எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நாங்கள் குற்றம் செய்யலை, எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, யார் அடித்தாங்களோ அவங்கள போய் பிடிங்க, நாங்கள் அதை தடுக்கலை, அவங்கள தேடுறோன்னு சொல்லி எங்களெல்லாம் தொல்லை கொடுக்காதீங்கன்னு அவங்க ஜனநாயக உரிமையை தெரிவிக்கிறாங்க. நீங்கள் அதுக்காக பெண்கள் வந்து செய்கிறாங்க. பெண்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க சொல்ல அங்கே ஒரு பெண் காவலர் கூட்டின்னு போனோன்னு தெரியாதா? உச்ச நீதிமன்றத்தினுடைய கைது செய்வதற்குரிய அந்த சரத்துகள் இருக்குல்ல, விதிமுறைகள் இருக்குல்ல, சட்டம் இருக்குல்ல, அவங்க என்ன கொடுங்குற்றவாளியா? இந்த வீரத்தை வேங்க வயலில் காட்டியிருக்க வேண்டாமா? 1.5 வருஷமா பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லையே. அங்க இருக்கிற குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இன்னும் முடியலையே. 2 வருஷம் முடிஞ்சு வெற்றி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே. அங்க காட்ட வேண்டிய வீரத்தை இங்க அப்பாவி மக்கள் எங்களை வந்து வாழ விடுங்க,
எங்களை வந்து ஏற்கனவே இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு நிவாரணம் தரல. இது இல்லைனாலும் எங்கள் ஊரில் இருக்க விடாமல் போலீஸ் வந்து எங்கள் பசங்க படிக்க போக முடியல, எங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு அவங்க. ஆனால் சாதாரண அப்பாவி மக்களை காவலர்கள் போய் விடாப்பிடியா பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, கைது பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல மக்கள், அவங்க கோப கொந்தளிப்புக்கு ஆளாக மாட்டாங்களா? அவங்க காலில் விழுந்து கதறாங்க. அந்த பெண்கள் வந்து எங்கள் படிக்கிற பசங்க நீங்கள் கூட்டிகிட்டு போவாதீங்க, அவங்க வாழ்க்கை வந்து காவல் நிலையத்துக்கு போனால் பாழாயிடும்னு சொல்லிட்டு அவங்க பீதியில் பதறாங்க. எதையுமே இல்லாமல் இன்னமும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் படையெடுப்பில் வந்து உள்ள நுழையிற மாதிரி நுழையிறாங்க. இவங்க வந்து மத்திய அரசை வந்து சொல்கிறது, மணிப்பூரை காட்டுறதெல்லாம் வந்து என்ன யோகியதை இருக்குது? இவ்வளவும் செஞ்சுட்டு நான் கேட்குறேன், அவங்க யார் குற்றவாளியோ அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க. நீங்கள் ஒரு போஸ்டரில் யாரோ செருப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க பாட்டிங்கெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களா 6 குழுவை போட்டு? நீங்கள் அது மாதிரி இந்த குற்றவாளியை கண்டுபிடிங்க. சரி சார், காவல்துறை நாங்கள் எங்களோட வேலையை செய்யறோம், யாரு குற்றம் செய்தார்களோ யாரு தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்க வந்து போய் அரஸ்ட் பண்ண வேண்டியது எங்க கடமை. என்னுடைய நான் முதல்லயே ரவுடின்னு சொன்னது காரணம் காவல்துறையா நடந்துக்கல. காவல்துறை மக்களை காவல்துறை மக்களை காப்பதற்கு தான் இருக்குதே தவிர பொன்முடியை காப்பாத்துறதுக்கு இல்ல, பொன்முடியை காப்பாத்துறதுக்கு இல்ல. நீங்க வந்து பொன்முடி வர சொல்ல அவர் நாகரிகமா நடந்திருந்தா அந்த மக்கள் வரவேற்று அவருக்கு வந்து உதவி செஞ்சிருப்பாங்க. அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் தானே. அப்ப காவல்துறை வேணும்னே இதை பண்ணிருக்காங்க. நிச்சயமா காவல்துறை யாருடைய கட்டளை ஏற்று அவர்கள் வந்து ஒரு ஏவல் துறையா அந்த இடத்துல போய் நின்று யாருடைய கட்டளைன்னு நம்ம விரிவாக பேசுவோம். இல்ல திரும்ப வர இருங்க. ஒண்ணே ஒண்ணு முடிச்சேன். யாருடைய கட்டளைன்றத அங்க இருக்கிற திமுக காரர்கள் சொல்றாங்க, அது ஏவாவேலுடைய கட்டளை. பொன்முடியை களங்கப்படுத்துவதற்காக ஏவாவேலும் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் உதயசூரியனை வசந்தம் கார்த்திகேயனை இவங்க டீம் அவங்க டீமுக்கு போட்டியில் காவல்துறையை ஏவி இவங்க பொன்முடி மேலே களங்கத்தை உருவாக்குறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஒரே ஒரு சின்ன டவுட், அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த போயிடுவேன். ஏவாவேலு அவர்கள் கிட்டத்தான் காவல்துறை இருக்கா? முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தானே சார் இருக்கு. முதலமைச்சரே ஏவாவேலு கட்டுப்பாட்டில் இருக்காரு. நீங்க என்ன சார் இல்லைங்க, அந்த மாவட்டம் ஏவாவேலு கட்டுப்பாட்டில் இருந்ததுங்க. அந்த மாவட்டத்தில் பொன்முடி உள்ள நுழைய முடியாத நிலை இருந்தது. இன்னைக்கு அதுதான் நிலைமை. அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள் ஏவாவேலு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க உட்கட்சி பிரச்சனை. ஆனா அது உட்கட்சி பிரச்சனைனா அவங்க கட்சி ஆபீஸ்க்குள்ள என்ன வேணாலும் பண்ணிட்டு போகுது. ஆனா மக்களை அப்படி பண்ண கூடாது. ஏன் பண்றாங்கன்னு இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். காவல்துறையும் உட்கட்சி கட்டுப்பாட்டில் போயிருச்சு இல்ல. நான் திரும்ப வரேன். ஆவடிக்குமார் சார், தொடர்ந்து இதே மாதிரியே திமுக தன்னுடைய முகத்தை, அதுவும் இந்த சர்வாதிகார முகத்தை காமிச்சாங்க அப்படின்னா அந்த கிராமம் பகுதி மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவுக்கு எதிராக மாறிடுவாங்களோ? இல்லை, நீங்க அந்த 18 கிராம மக்களுக்கு எதிரான எடுத்த நடவடிக்கை இல்லை. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எடுக்கிறாங்க. அங்கங்கே தற்காலிகமாக அவங்கவுங்க ஒவ்வொரு பகுதியிலும் தன்னெழுச்சியாக வர மக்கள் எழுச்சிய போராட்டத்தை நாங்கள் இப்படி தான் ஒடுக்குவோம்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் இந்த சமூக வலைதளங்களில் வந்திருக்கிற அந்த வீடியோ எடுத்தது போலீஸ் சார்பு உள்ளவங்க தான் எடுத்தாங்க, அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது மக்களை அச்சுறுத்துறாங்க. மக்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து மறியல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அந்த 18 கிராம மக்களுக்கு நடந்தது எல்லாருக்கும் நடக்கணும் எடுத்தது. ஏன்னா நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், இதை நீங்கள் குறித்து வச்சிங்க. ஒரு வருஷம் பொறுத்து அடுத்த தை மாதம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ என்னை கூப்பிட்டு கேளுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமைச்சர்களையும் இது போல சாணியை வச்சுக்கிட்டு சேர வச்சுக்கிட்டு விரட்டுவாங்க மக்களை. இவங்க இப்போ மக்கள் நான் முடிச்சிடுறேங்க. அன்பார்லிமெண்ட்லாம் கிடையாது இல்லைங்க. மக்களை தயவு செய்து என்ன பேச விடுங்க. மக்களை இவங்க விரட்டுறாங்க. இப்போ அதிகாரத்தை வைத்துக்கொண்டு போலீஸை வைத்துக்கொண்டு மக்களை அடக்குமுறையை ஏவி விரட்டுறாங்க. மக்கள் தேர்தல் நெருக்கம் வந்துருச்சுன்னா இவங்களை விரட்டுவாங்க. அதுதான் அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் இவங்க விரட்டி அடி போவாங்க. தேர்தல் நேரத்தில் ஒவ்வொருத்தரும் துணியை காணும் துண்டை காணும் ஓடுறாங்களா இல்லையான்னு பார்த்து நடக்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.